டேய் சீமான், உன்ன மாதிரி கருக்கலைப்பு செய்த தலைவன் இல்லடா எங்க அண்ணன் திருமானமே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கோசம் பாடுபடக்கூடிய காமராஜர் மாதிரி ஒரு தலைவன்டா அண்ணன் நாயே. உன்ன மாதிரி என்ன ரூம் போடுறவங்க நினைச்சுக்கினியா? மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது ரூம் போடலடா. திருமணமே பண்ணிக்காம 24 மணி நேரமும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான்டா அண்ணன் ஏர்போர்ட் நாய் மாதிரி. இதெல்லாம் சாபக்கேடு. இதெல்லாம் ஏன் பிறந்ததுன்னே தெரியல. இந்த சமூகத்துக்கு பிறந்த சாபக்கேடு. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்தி நேரியம். ஜெயில பார்த்தேன் நான். இவனை இங்கே செட்டிங் கிட்டிங் குத்தலாமா அப்படின்னு. அப்ப கேக்குறாங்க, என்ன தோழர் எதனா ஒன்று செட்டிங் பண்ணலாம், வேணா இரு பிசுவல் சரி இல்லை, நம்ம போர்டுக்கெல்லாம் வேற போயிடுது, பார்த்துக்கலாம். இவனை இதெல்லாம் மிஸ் ஆக முடியாது. எங்க கிட்ட ஏர்போர்ட் மூர்த்தியே நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்க வேண்டியது. என்கிட்ட சொல்றாரு, இந்த பையன் ரொம்ப ஓவரா பண்ணுறான். யாருன்னா அப்படி ஏர்போர்ட் பையன், ஏர்போர்ட் மூர்த்தி தான். இவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். பார்த்துக்கலாம் இதெல்லாம் எங்க போகுது ஏது போகுது. நீ தொடர்ந்து அண்ணங்கிட்ட தொடர்ந்து வந்தா நாங்க என்ன பண்றது? ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து குருமூர்த்திக்கு பிறந்த மவனேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட இனிமே வந்து டே குருமூர்த்திக்கு பிறந்தவனே அப்படிதான் கூப்பிடணும் பழகுது. அந்த நிலைமையில தான் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டாருன்னு ராஜாதிக்கு பிறந்தீங்களா? டேய் ராஜாதிக்கு பிறந்த வாரிசு தான்டா நீங்க. விஜயகாந்தோட மனைவி இருக்கிறாங்களே அந்த அம்மா பாரு, இந்த பக்கமும் ஒரு டவல் போடுது, அந்த பக்கமும் ஒரு டவல் போடுது. அதுக்கு எங்க போறனே தெரியாம, அது எந்த கூட்டணிக்கு போகுதுன்னே தெரியாம, ஆனால் திட்டமிட்டு கொள்கையோட இந்த RSS பிஜேபி தமிழ்நாட்டை முழுங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அந்த பிஜேபி RSS தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார். காலம் தந்த தலைவன் அண்ணன் திருமா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு புகழ் வார்த்தை, ஒரு புகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் திராவிடம் அப்படி சொல்லுது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சீட்டு கீட்டு போடுறாங்களோ இவங்க விடுதலை சித்தைக்கு அப்படி கூட திடீர்னு சொல்கிறாங்க சில பேர். எப்படி பாருங்கள், நாங்கள் அப்படி பார்க்கல. நாங்கள் சாகிற வரைக்கும் தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் தான். இந்த பெரியாரு கோசம் உண்மையாக அரசியல் பார்வையிலே நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அதனால் நாங்கள் அண்ணன் அவர்களை பாராட்டுகிறோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தோள் கொடுப்பார்கள் என்றில்லை, கருஞ்சட்டைகள் நாங்கள் அனைவரும் அண்ணனுக்கு அவர்களுக்கு தோள் கொடுப்போம். ஏன்னா நாமெல்லாம் கால்களையே பார்க்கக்கூடிய கூட்டங்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்கக்கூடிய கூட்டங்கள். அண்ணன் திருமா அவர்கள் பாராட்டக்கூடிய தோழர்கள். அண்ணனுடைய கால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு. நடந்து 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 காலை தொங்க போட்டு அந்த கால் வீங்கி போச்சு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் திருமா அவர்கள். ரொம்ப வேதனை, ஒரு தாய் உள்ளத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் திருமா அவர்கள். நாங்கள் 98 நாங்கள் வந்து ராமர் உருவ பொம்மையும் சீதையோட உருவ பொம்மையும் 98 சேத்பட்டில் நாங்கள் எரிச்சிடுறோம். மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இந்து முன்னணிக்காரன் வந்து பெரியார் படத்தை எரிச்சிட்றான் எங்கள் பனங்கல் பார்க்காண்ட. உடனே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வாரத்தில் சங்கராச்சாரி பட எரிப்பு போராட்டம் சமஸ்கிருத கல்லூரி முன்னாடி நாங்கள் எரிக்கிறோம். எரிச்சிட்டு சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே அண்ணன் திருமா அவர்களை வைத்து 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம். நாங்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அப்போ அம்பாஸ்டர் காரில் வருவார். நாங்கள் இன்றைக்கி நேற்று ஏதோ அண்ணனை பார்க்குறோன்னு நினைக்கக்கூடாது எல்லாரும். நாங்கள் ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை ஃபாலோ பண்ணி வரோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தலைவன் ஒரே ஒரு தலைவன் அண்ணன் திருமா அவர்கள் தான். அதனால தான் எனக்கு முன்னாலே பேசிய தோழர் சொன்னார், கன்னடக்காரனுக்கு தெரிஞ்சுங்கிற சனியனுங்களுக்கு தெரியல அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியல. டேய் சீமான், உன்ன மாதிரி கருக்கலைப்பு செய்த தலைவன் இல்லடா எங்க அண்ணன் திருமணமே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கோசம் பாடுபடக்கூடிய காமராஜர் மாதிரி ஒரு தலைவன்டா அண்ணன் நாயே. உன்ன மாதிரி என்ன ரூம் போடுறவங்க நினச்சிக்கினியா? மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கும்போது ரூம் போடலடா. திருமணமே பண்ணிக்காம 24 மணி நேரமும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான்டா அண்ணன் இது விடுதலை சிறுத்தைகளுக்கோசம் புகழ்ச்சிக்கோக அல்ல, உள்ள இருந்து வருது, மண்ட சுந்தனையிலிருந்து வருது. ஒரு தலைவனை பாதுகாக்கணும், ஒரு தலைவனை பாராட்டணும்னு ஏர்போர்ட் நாய் மாதிரி. இதெல்லாம் சாபக்கேடு. இதெல்லாம் ஏன் பிறந்ததுன்னே தெரியல. இந்த சமூகத்துக்கு பிறந்த சாபக்கேடு. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்தி நேரியம். ஜெயிலில் பார்த்தேன் நான். இவனை இங்கே செட்டிங் கிட்டிங் குத்தலாமா அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம எப்பவுமே அங்கே போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். அப்போ கேட்குறாங்க, என்ன தோழர் எதனா ஒன்று செட்டிங் பண்ணலாம், வேணா இரு பிசுவல் சரி இல்லை, நம்ம போர்டுக்கெல்லாம் வேற போயிடுது, பார்த்துக்கலாம். இவெல்லாம் மிஸ் ஆக முடியாது. எங்ககிட்ட நாங்கள் பார்த்துன்னு தானே வரோம். ஏர்போர்ட் மூர்த்தியே நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்க வேண்டியது.
நாங்கள் வந்து பத்ரி அண்ணன்றவர் கூட நாங்கள் பயணம் பண்ணவங்க என்கிட்ட சொல்கிறாரு, இந்த பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான். யாருண்ணா அப்படி? ஏர்போர்ட் மூர்த்தி தான். இவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். சரி பார்த்துக்கலாம், இதெல்லாம் எங்கே போகுது ஏது போகுது, நீ தொடர்ந்து அண்ணங்கிட்ட தொடர்ந்து வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி தான் செஞ்சோம். அவனை வேறு வழி கிடையாது. அதனால் எவ்வளோ வழக்கு இருக்குது, இதோடு சேர்த்து ஒரு வழக்கு எடுத்துக்க வேண்டியது தான். தொடர்ந்து சீமான் தந்தை பெரியாரை இழிவு செய்து கொண்டே வரான். எங்கள் அண்ணன் வந்து ராமகிருஷ்ண அண்ணன் வந்து குருமூர்த்திக்கு பிறந்த மவனேன்னு சொல்லிட்டார். நம்ம கூட இனிமேல் வந்து டே குருமூர்த்திக்கு பிறந்தவனே அப்படி தான் கூப்பிடணும் பழகுது. அந்த நிலைமையில தான் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டாருனோடனே ராஜாதிக்கு பிறந்தீங்களா? டேய் ராஜாதிக்கு பிறந்த வாரிசு தான்டா நீங்கள் நிரூபிக்கிறீங்க. ராஜாதி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாதி அன்னைக்கு உங்கள் வாதியார், உங்கள் பாட்டன், உங்கள் முப்பாட்டன் இதுவாண்ட சிலை வச்சுக்கிறோம் பாக்குற, அது கூட கலைஞர் வச்சார் சிலை. யாருக்கு? மாப்போசிக்கு. அந்த மாப்போசி செங்கோல் பத்திரிகையில் வந்து குலக்கல்வி திட்டத்தை பற்றி உயர்த்தி எழுதியவர் தான் உங்கள் மாப்போசி. அன்னைக்கு ராஜாஜி சொன்னதை குலக்கல்வி திட்டத்தை செங்கோல் பத்திரிகையில் உயர்த்தி எழுதினார். இன்னைக்கு அதே குலக்கல்வி திட்டத்தை நீ பேசுகிற, குல தெய்வம் வேற சொல்கிற. நீங்கள்லாம் பொறுக்கி தோன்றவங்க. நீ தாண்டா ராஜாதியோடைய வாரிசு, நாங்கள் கிடையாது. பெரியார் இருந்தபோது பெரியாரும் ராஜாதியை எதிர்த்து போராடி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணுறாரு. குலக்கல்வி திட்டத்துக்கு பெரியார் சொல்கிறாரு, ராஜாதியை எதிர்த்து போராடி அதுக்கப்புறம் காமராஜரை கொண்டு வராரு. காமராஜரை கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. காமராஜருடைய கதர் சட்டைகளை பார்த்து அன்றைக்கு சொன்ன சமூகம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? கதர் சட்டைக்குள்ள கருப்பு சட்டை என்று சொன்னார்கள். சும்மா கிடையாது, கதர் சட்டைக்குள் கருப்பு சட்டை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று. காமராஜருக்கும் நாங்கள் தாண்டா வாரிசு, நீ தாண்டா உண்மையாலுமே ராஜாதியினுடைய வாரிசு. இன்றைக்கு அயோக்கிய பையன் நீ தான். இன்னைக்கு வந்து விமர்சனன் போல இருக்கிற, ராவணன் போல எங்கள் அண்ணன் திருமா இருக்கிறாரு. இந்த மக்களை காப்பாற்ற நீ விமர்சனனை போல துரோகியாக சித்தரிக்கப்படுகிறாய். நீ மக்கள்கிட்ட ஆள்காட்டி வேலை பண்ணுற, மக்களுக்கு விரோதியாக இருக்கிற, மக்களுக்கு நீ துரோகியாக இருக்கிற. அண்ணன் அவர் நினச்சா எத்தனையோ ஜீவசகாப்தம் ரொம்ப அருமையாக பேசினார் தோழர். ஒரு வகுப்பு போல் எடுத்தார், ஒரு பயிற்சி வகுப்பு போல் எடுத்தார். அண்ணன் நினச்சா எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம். ஆனால் எந்த பதவிக்கும் எதுக்கும் சுகத்துக்கும் எதுக்கும் ஆட்படாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு அணி இருக்கிறது என்றால் அதற்கு திமுக இருக்கிறது. அது சீட்டு குறைச்சி நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆட்படாத ஒரு தலைவன் அண்ணன் திருமா. அதிக சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த விஜயகாந்தோட மனைவி இருக்கிறாங்களே, அந்த அம்மா பார், இந்த பக்கமும் ஒரு டவல் போடுது, அந்த பக்கமும் ஒரு டவல் போடுது. அதுக்கு எங்கே போகிறோன்னே தெரியாமல், அது எந்த கூட்டணிக்கு போகுதுன்னே தெரியாமல், ஆனால் திட்டமிட்டு கொள்கையோட இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டை முழுங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார். அரசியல்லையும் அந்த பார்வையோடு இருந்து திமுகவை நம் ஜெயிக்க வைக்க வேண்டும், திமுகவை நிற்க வைக்க வேண்டும் என்பது அவர் பதவிக்காக அல்ல, கொடுக்குற 4 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கோ அல்ல. இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அரணாக இந்த அரசியல் நிற்க வேண்டும். அதனால் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று கொள்கை சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் திருமா. இந்த காலகட்டத்தில், இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழலில் நம்மளை அரணாக காப்பாற்றக்கூடியவர் அண்ணன் திருமா தான். அதனால்தான் காலம் தந்த தலைவன் அண்ணன் திருமா என்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு வைத்தோம். சும்மா விளையாட்டாவோ இதுவெல்லாம் இல்லை, சிந்தித்து செயல்பட்டு. அண்ணன் அடிச்சார்ல ஒரு அடி. எங்களுடைய அமைப்பு தந்தை பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் நாங்கள் இயக்கம் நடத்த முடியாது என்று. அது தந்தை பெரியார் திராவிட கூட்டத்துக்கோசம் அல்ல, ஆழமாக உள்ள இறங்கி சிந்தனை பண்ணி அந்த வார்த்தையை பேசினார். அங்கே தான் நிற்கிறார் அண்ணா, அங்கே தான் நிற்கிறார். அதனாலே நாங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்று விடுதலை சிறுத்தைக்கு மட்டுமில்லை, கருஞ்சட்டைகள் என்றைக்கும் அவருக்கு நாங்கள் துணையாக நிற்போம் பேச வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.